பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எம் வணக்கமும் வாழ்த்துகளும்.
இன்றைய இறைவாக்கு வழிபாடு நாம் பற்றி கொண்டிருக்கும் உடைமைகளை விட்டுவிட்டு இயேசுவை பற்றி கொண்டு அவரை பின்பற்றி வாழ அழைப்பு விடுக்கிறது. நாம் எவற்றையெல்லாம் என்னுடையது என பற்றி கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் இயேசுவுக்காக இழக்க தயார் என்றால் நாம் இயேசுவை பின்பற்ற அவருடைய சீடனாய் வாழ தகுதியுடையவர்களே என்பதை மனதில் இருத்தி இயேசுவுக்காய் எதையும் இழக்கும் மனம் வேண்டி இப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய இத்திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசுவினுடைய மகிமைமிக்க இக்காட்சி திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக உலகெங்கிலும் உள்ள எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இப்பலியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பலியின் வழியாக அற்புத குழந்தை இயேசு இத்திருத்தலத்தின் பரிபூர்ண பலன்களால் நிறை ஆசிரால் உங்களை ஆசிர்வதிக்க உங்களை வழிநடத்த இப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின்
கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விட்டார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்திற்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையில் இருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே
மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 19 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை வழிபாட்டிலே நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் மனிதனின் பலகீனத்தையும் இறைவனின் தொடர் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நன்றி மறப்பதும் வழி தவறுவதும் தனக்கான உருவங்களை உருவாக்கிக் கொண்டு அவற்றையே இறுக பற்றி கொண்டு வணங்குவதும் மனித வரலாற்றில் மனித பலகீனங்களாகவே பார்க்கப்படுகின்றன. ஆனால் கடைசி மனிதன் வரை
மீட்படைய வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாகவும் அதுவே இறைவனின் இரக்கமாகவும் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியில் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் வழிநடத்தின கடவுளை மறந்து வேறு தெய்வங்களை உருவங்களை வழிபடுவது கடவுளுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவது போல காட்டப்படுகிறது. இந்த வாசகங்களை கேட்கிற பொழுது நமக்கு அடிப்படையில் ஒரு சில வினாக்கள் எழுகின்றன, அல்லது கத்தோலிக்கர்கள் மத்தியிலே பரவலாக எழக்கூடிய ஒரு சில ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்துவது இன்றைய வாசகங்களின் பின்னணியில் சிறப்பாக இருக்கும். முதலாவதாக, கத்தோலிக்க திரு அவையில் சிலை வழிபாடுகள் இருக்கின்றனவா? ஏனென்றால் நம்மிடமிருந்து பிரிந்த சகோதரர்கள் நம்மை பார்த்து சொல்வது அதைத்தான் சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க சபையில் நீங்கள் சிலைகளை வழிபடுகிறீர்கள், உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுவது தவறு என இறைவன் சுட்டிக்காட்டுகிறாரே என்கிற அந்த வாசகத்தை மேற்கோள் காட்டியே இதை கேட்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனுக்கு உருவம் என்பது இல்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. இறைவன் எரியும் நெருப்புத்தூண் வழியாகவோ அல்லது முட்புதரில் எரியும் நெருப்பு வழியாகவோ அல்லது மெல்லிய காற்று வழியாகவோ மேகத்தூண் வழியாகவோ தான் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆகவே எந்த ஒரு உருவத்தையும் கடவுளுக்கு நிகராக நாம் வைக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டு மக்கள் மட்டுமல்ல, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையின் பிறகு நாம் புதுப்பிறப்படைந்த மக்களாக இருக்கிறோம். அதுவரை காணாத அல்லது கண்ணால் காண முடியாத இறைவனாக இருந்தவர் ஒரு காணக்கூடிய தெய்வமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக பிறப்பெடுத்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு என்பது வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. அவரை பார்த்திருக்கிறார்கள், அவரோடு பழகி இருக்கிறார்கள், தொட்டு உணர்ந்திருக்கிறார்கள், அவரது மாட்சியை கண்டிருக்கிறார்கள். அவர் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் செல்லுகிற வரை ஆண்டவருடைய மாட்சியை கண்டிருக்கிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசுவின் வரவிற்கு பிறகு இறைவனுக்கு என்று ஒரு முகம் இருக்கிறது. அது கருணை போர்ந்த முகமாக, அன்பு உடைய முகமாக இருக்கிறது என்பதை வரலாற்றில் கண்டிருக்கிறோம். ஆக அந்த பின்னணியில்தான் திரு அவையானது நமது ஆலயங்களில் இறைமகன் இயேசுவுடைய உருவத்தை மட்டுமல்ல, அவரது அன்னை மரியாள், இயேசுவுக்காக வாழ்ந்து இறந்த புனிதர்களின் உருவங்களை வைத்துக் கொள்ளலாம் என்கிற அனுமதியை கொடுத்திருக்கிறது. உருவங்களை வைத்திருக்கிறோம் என்றால் அந்த உருவங்கள் அது படத்திலோ அல்லது உருவங்களிலோ நாம் வடித்திருக்கிற பொழுது அதை பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அவர்களை பார்க்கிற பொழுது, அந்த உருவங்களை பார்க்கிற பொழுது அந்த தூய வாழ்வு நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது, வரலாறு நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அந்த காரணத்தினால் நாம் திரு அவையில் உருவங்களையோ படங்களையோ நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் திருச்சபை மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த உருவங்களோ படங்களோ அவைதான் தெய்வம் என்று நாம் கொண்டாடுவது கிடையாது. உருவங்களுக்கு நாம் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்வது கிடையாது, செய்வையும் கூடாது. ஆக திரு அவையின் மரபுப்படி நாம் உருவங்களை வைத்திருக்கிறோம். அவை மீட்பின் வரலாற்றை, புனித வாழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆனால் உருவங்களை வழிபடுவது தவறுதான் என்பதை திருச்சபை மிக தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவதாக, இதன் பின்னணியிலேயே பார்க்கிற பொழுது நமக்கு இன்னொரு கேள்வியும் வருகிறது. பிரசாதமும் நற்கருணையும் ஒன்றா? நிச்சயமாக இல்லை. பிரசாதம் என்பது
இறைவனுக்கு, தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட உணவாக இருக்கிறது. நிலத்தில் விளைந்த ஒரு உணவை இறைவனுடைய பாதத்திலே படைத்து அதை மீண்டும் எடுத்து மக்களுக்கு கொடுப்பது அது பிரசாதம். ஆனால் நற்கருணை என்பது இறைவனே தன்னையே உணவாக வழங்குகிறார். நாம் அந்த வெள்ளை நிற அப்பத்தில் உண்பது கோதுமை அப்பம் அல்ல, ஆண்டவர் இயேசுவையே உணவாக உண்கிறோம். அதுதான் நமது நம்பிக்கை. அத்தகைய விசுவாச ஆழம் எவருக்கு இருக்கிறதோ, குறைந்தபட்சம் அதனால் அவர் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்கும் நாம் நன்மை கொடுப்பதில்லை. குழந்தைகளுக்கு இந்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை, அந்த நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய வயது இல்லை. ஆகவே குழந்தைகளுக்கு நாம் நற்கருணை கொடுப்பதில்லை, கத்தோலிக்கராக இருந்தாலும். ஆக திருமுழுக்கு பெற்று நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை உணர்ந்து அறிவிக்கக்கூடிய அந்த வயது வந்தவர்களுக்கு பிறகுதான் நாம் நற்கருணை கொடுக்கிறோம். ஏனென்றால் நற்கருணையின் வழியாக ஆண்டவர் இயேசுவையே நாம் உட்கொள்ளுகிறோம். ஆக நற்கருணை பிரசாதம் அல்ல, இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு அல்ல, இறைவனையே நாம் உணவாக உட்கொள்ளுகிறோம். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே, கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சாவான பாவம் எதுவும் செய்திருக்கிறோமா என்று நம்மையே சோதித்தறிந்த பின்புதான் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். இப்ப மூணாவது ஒரு கேள்வி வருது. நற்கருணை பிரசாதம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப கத்தோலிக்கர்களாகிய நாம் பிரசாதத்தை உண்ணலாமா? பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணலாமா? அதையும் இன்றைய முதல் வாசகம் சாடுகிறதே. இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இதற்கும் விவிலியம் மிக தெளிவான பதிலை சொல்லி இருக்கிறது. நாம் அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 26 29 உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் திருத்துதர் மிக அழகாக சொல்லுகிறார். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ளவை அனைத்தும் ஆண்டவருக்கு உரியவை. இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு உரியவையாக இருக்கின்றன. ஆகவே நம்பிக்கை கொள்ளாதவருள் ஒருவர் உங்களை உணவருந்த அழைக்கின்ற பொழுது, பிரமத நண்பர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு உங்களை உணவருந்த அழைக்கலாம். அவர்களுடைய திருவிழாவில் படைக்கப்பட்ட பிரசாதத்தை கூட உங்களுக்கு உணவாக வழங்கலாம். அப்படி வழங்குகிற பொழுது அவர் உங்களுக்கு பரிமாறக்கூடிய எதையும் உண்ணுங்கள். ஏனென்றால் உணவு எல்லாம் கடவுளுக்குரியவை. அந்த உணவை நீங்கள் நிராகரிக்க தேவையில்லை. மிக தெளிவாக சொல்லுகிறார். புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கலாம். எல்லா உணவும் கடவுளுக்குரியது. ஆக யார் கொடுத்தாலும் எந்த உணவையும் உண்ணலாம். அந்த தெளிவு நமக்கு இருந்தால் தாராளமாக உண்ணலாம். ஆனால் நம்பிக்கையில், கத்தோலிக்க நம்பிக்கையில் பலவீனமான ஒருத்தர் நம் அருகில் இருந்து இது வேறு தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டது, நமக்கு ஏதாவது ஆகிவிடும், நமது விசுவாசம் பிழந்து விடும் என்று பயத்தை வெளிப்படுத்தினால் அவருக்காக, அவருடைய விசுவாசத்தை காப்பதற்காக அந்த உணவை உண்ணாமல் இருக்கலாம். அல்லது அவருக்கும் அந்த அறிவு தெளிவை ஏற்படுத்திவிட்டு இந்த உணவை உண்ணலாம் என்பதுதான் திருத்துதருடைய அந்த ஒரு மொழியாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவை சிலை வழிபாட்டை ஊக்கப்படுத்துவதில்லை, சிலை வழிபாடு இல்லை. ஆனால் உருவங்கள் நம் ஆலயங்களில் இருக்கிறது. ஏனெனில் காணக்கூடிய இறைவனாக இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் வளர்ப்பு தந்தை சூசையும் புனிதர்களும் இருக்கிறார்கள். அது மீட்புக்கான வழியை நமக்கு தருகிறது. பிரசாதமும் நற்கருணையும் ஒன்றல்ல. நற்கருணையில் இறைவனையே உட்கொள்ளுகிறோம். ஆகவே பிறர் அதனை உட்கொள்ளாமல் இருப்பது நலம். எல்லா சமயங்களும் இறைவனை அடைவதற்கான வழி இருப்பினும் எந்த ஒரு சமயத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு பின்பற்றுவதாக ஏற்றிருக்கிறீர்களோ அந்த வழியில் பயணிக்கின்ற பொழுது உங்கள் பயணம் முழுமையடைகிறது. நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். எல்லாம் ஒன்றுதான் என்று எல்லாவற்றிலும் நாம் பயணம் செய்ய நினைத்தோம் என்றால் நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நாம் பாதியிலே நமது வாழ்வை, நமது இலக்கை இழந்துவிட்டு நம்முடைய திக்கற்றவர்களாக தெரிவதற்கான நிலை வரும். இந்த உண்மையும் இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
அந்த இளைஞன் கேட்கிற பொழுது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு நேரடியா உடனே சொல்லல, கட்டளைகளை கடைபிடின்னு மட்டும்தான் சொல்றார். உடனே அவன் இன்னும் கேட்கிறார் ஆழமா, எந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்குமே தெரியும், மோசே வழியாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது. இருப்பினும் அந்த இளைஞன் ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறான், எந்த கட்டளை? அன்புக்குரியவர்களை, இங்கு நம் ஆண்டவர் இயேசுனுடைய பதில் தெளிவாக இருக்கிறது. 10 கட்டளையில தொடக்கத்திலிருந்து அவர் சொல்லவே இல்லை. முதல் 3 கட்டளையை விட்டுறாரு. அது இறைவனுக்கும் நமக்குமான உறவை சொல்லக்கூடியது. அந்த 3 கட்டளைகளை விட்டு பதில் சொல்கிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே. அதோடு சேர்த்து அவருக்கே உரிய பாணியில் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய். அன்புக்குரியவர்களே, நிலை வாழ்வை அடைவதற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை. எல்லாருக்கும் நிலை வாழ்வு அடைவதற்கான அழைப்பும் வாய்ப்பும் இருக்கிறது. எந்த சமயமாக இருந்தாலும் அவர் கொலை செய்யாதவராக, மோகபாவம் செய்யாதவராக, களவு செய்யாதவராக, பொய்சாட்சி சொல்லாதவராக, பிறருக்கு உரியதை விரும்பாதவராக, தன்னை அன்பு செய்வது போல தனக்கு அடுத்திருக்கிற மனிதனை அன்பு செய்து வாழ்ந்தாலே போதும், அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. அது சமயங்களை கடந்தது. ஆனால் அந்தோட கேள்வி முடியல. இவற்றையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன், நிறைவுள்ளவராக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் என்ன குறையா இருக்கிறது? அதற்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்லுகிறார். அங்கேதான் கத்தோலிக்கம் தன்னை தனியாக நிலைநிறுத்துகிறது. நிறைவுள்ளவராக விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். நிலை வாழ்வு வேண்டுமென்றால் நீ முதல்ல இருக்க அந்த 7 கட்டளைகளை கடைபிடிச்சு எந்த சமயத்துல இருந்து வேணாலும் நீ கடைபிடிக்கலாம். ஆனால் உன் வாழ்வில் நிறைவுள்ளவராக விரும்பினால் என்னை பின்செல். கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் எதையெல்லாம் தேவையில்லாமல் பற்றி கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு விட்டு வர வேண்டும். அதுதான் நமக்கான அழைப்பு. கிறிஸ்துவுக்கு நிகராக வேறு எதையுமே பிடிச்சுக்க கூடாது. நான் கிறிஸ்தவன், ஆனால் நான் சாதியும் பார்ப்பேன், நான் சாதிய ஒரு கையில கிறிஸ்துவ ஒரு கையில பிடிச்சுக்குவேன், ஆகாது. நான் கிறிஸ்தவன், ஆனால் என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு நான் குறைய முடியாது. நான் கிறிஸ்தவன், அதே நேரத்தில் ஆணுக்குரிய அகங்காரம் உண்டு, ஆண் பெண் பேதம் பார்ப்பேன், கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் உயர்வாக இறுக பற்றி கொண்டிருக்கிற எவரும் அவருக்குள்ளவராக முடியாது, நிறைவுள்ளவராக முடியாது. நிறைவுள்ளவராக வேண்டுமென்றால் உனக்குள்ளதை நீ இறுக பற்றி இருப்பதை விட்டுவிட்டு முழுமையாக என்னை பின்செல் என்று அழைப்பு கொடுக்கிறார். கத்தோலிக்கர்களாகிய நாம் நிறைவுள்ளவராக வாழ விரும்புகிறோமா? கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அந்த கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள தடையாக இருக்கிற எவற்றையும் தூக்கி எறிய இறைவனிடத்திலே அருள் வேண்டுவோம். இறைவன் அதை முழுமையாக தந்து ஆசீர்வதிப்பார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊறு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊறு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே
மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை வழியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகன் தன் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழச் செய்தீ. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீ. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயராம் திருத்தந்தை லியோ, எங்கள் தல திரு அவையின் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கம் வையும் எம் மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம்முடைய மீட்புக்காக தன்னையே பலியாக்கிய இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. எங்கும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. எங்கும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்கள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க வாழ்க.